என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்கள் ஒவ்வொருவருக்கும் தேவனுடைய சமாதானத்தை ஆண்டவர் தந்தருளுவாராக. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். பிரியமான என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கிறிஸ்தவம் ஒரு இனிய அனுபவம். இது ஒரு மதம் அல்ல. கிறிஸ்தவம் என்பது ஒரு அனுபவம். இட்ஸ் a relationship with God. இது ஆண்டவரோடு இருக்கிற ஒரு அழகான ஐக்கியம். இந்த நல்ல உறவை நம்முடைய வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் தமிழ் கிறிஸ்தவ விசுவாச தற்காப்பு ஊழியங்கள் இந்த நிகழ்ச்சியை ஜெபத்தோடு வழங்கி வருகிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். பிரியமானவர்களே, அன்பு சகோதரன் வெங்கடேசன் அவர்களோடு கூட இணைந்து உங்களை நாங்கள் வாழ்த்தி இந்த நிகழ்ச்சிக்கு நாங்கள் வரவேற்கிறோம். ஆண்டவர் தாமே இந்த நாளிலும் இந்த நிகழ்ச்சியை நமக்கு ஆசீர்வாதமாக்கி தருவாராக. பேசலாங்க. பொதுவாகவே நம்முடைய நிகழ்ச்சி கிட்டத்தட்ட 1 year ஆக போகுது. அதனுடைய பெரிய கிருபையினால நல்ல வரவேற்புகள், நல்ல அற்புதமான சாட்சிகள். நிறைய பேர் பைபிளை தப்பா புரிஞ்சுக்கிட்டோம். நான் இந்த செய்திக்கு அப்புறம், உங்களுடைய நிகழ்ச்சிக்கு அப்புறம் எங்க வேதத்தை குறித்த ஒரு நல்ல தெளிவு வந்துருச்சு அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. ஆரம்பத்துல நம்ம இந்த நிகழ்ச்சியை ஆரம்பிக்கும் போது டைரக்டாவே நம்ம இடத்துல கேள்வி கேட்ட சில இஸ்லாமிய சகோதரர்கள் நம்மகிட்ட கேள்வி கேட்டதுனால அவர்களுக்காக நம்ம எடுத்து சொன்னோம். அதே வேளையில அவர்களுடைய வேதத்திலிருந்தும் நாம் சில கருத்துக்களை எடுத்து வைத்தோம். நம்ம புரிந்து கொள்வதற்காக அப்படி செய்தோம். ஆனால் சமீப காலங்களாக நம்ம அதை நிறுத்தி இருக்கிறோம். நம்ம அதுக்குரிய விளக்கத்தை கொடுக்கணும். ஏன்னு சொன்னா, சிலர் ஒருத்தருடைய புத்தகத்தை படிக்கும்போது நம்ம பயந்துட்டு அதை ஸ்டாப் பண்ண மாதிரியும், சிலர் நம்ம ஏதோ அச்சத்து நிமித்தமாக தான் இதெல்லாம் நம்ம மாற்றிக்கொண்டதாகவும் நினைக்கிறாங்க. சரி, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கிறிஸ்துவுக்காக வாழும்போது நாம் இந்த வேதம் சொல்லுகிறபடி நம்ம கூட ஆண்டவர் இருக்காரு, நம்முடைய ஊழியத்துல கர்த்தர் இருக்கிறாரு, அவருடைய நாம மகிமைக்காக அதை செய்கிறோம் என்பதை நம்ம தெளிவாக நம்ம மக்களுக்கு சொல்லிக்கொள்ள நம்ம விரும்புறோம். அதே நேரத்துல நம்ம ஏன் இப்போ இப்படி இந்த பாணியில நம்ம கொண்டு போறோம், இதிலும் அநேகர் ஆண்டவரை அறிந்து கொண்டு வருகிறார்கள். இருந்தாலும் அதற்குரிய விளக்கத்தையும் கூட நம்ம சொல்லிட்டா நல்லா. நிச்சயமா நீங்க சொன்னதுபடி முதல்ல நீங்க சொன்னீங்க இந்த நிகழ்ச்சி மூலமா என்ன நடைபெற்று கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது முதல்ல நம்ம பார்த்தோம்னா, இன்னைக்கு உலக நாடுகள்ல இருந்து ஒரு கண்ட்ரி நம்ம சொல்ல முடியாது, பல நாடுகள்ல இருந்து கண்டிப்பா நமக்கு வர்ற தொலைபேசி அழைப்புகளும், நமக்கு வர இமெயில்ஸ், மெசேஜ்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த நிகழ்ச்சி மூலமாக அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சி மூலமாக அவருடைய விசுவாச வாழ்க்கை பலப்பட்டு கொண்டிருக்கிறது அப்படிங்கறத நம்ம உறுதியா சொல்ல முடியும். நீங்க உலக நாடுகள் சொல்லும் போது சிலருக்குள்ள கேள்வி வரலாம், இது உலக நாடுகள் ஃபுல்லா இந்த நிகழ்ச்சி போதா அப்படின்னு. நம்ம லைவ் ஸ்ட்ரீமிங்லயும் இதை பார்த்துட்டு இருக்கிறாங்க அநேகரையும். நம்ம பல நாடுகள்ல இருந்து, குறிப்பாக மத்திய கிழக்கு நாடுகள், அதை நான் அழுத்தமா சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். ஏன்னா மத்திய கிழக்கு நாடுகள்ல வாழ்கிற பலருக்கு இதுவரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு பல விஷயங்கள்ல தவறாகவே அவர்கள் புரிந்து கொண்டிருந்த காரியங்கள். அது மாத்திரமல்ல, தங்களுடைய விசுவாசத்துக்கு எதிராக, வேதத்துக்கு எதிராக மத்திய கிழக்கு நாடுகளில் நடைபெறுகிற பிரச்சாரங்கள் ரொம்ப குறிப்பா சொல்லணும். ஏன்னா வேதத்துல இயேசு கிறிஸ்து ஒரு சாதாரண தீர்க்கதரிசி தான் அப்படிலாம் சொல்லி நடைபெறுகிற பிரச்சாரங்கள். அதனால ஃபைனல் டெஸ்ட்மெண்ட் பைபிள் கிடையாது, எங்களுடைய வேதம் தான் சொல்லி பிரசாரம் பண்ணுகிற மக்கள் அங்க இருக்கிறாங்க. அப்ப நீங்க நியூ டெஸ்ட்மெண்ட் வச்சிருக்கீங்க, ஓல்ட் டெஸ்ட்மெண்ட் வச்சிருக்கீங்க, நாங்க ஃபைனல் டெஸ்ட்மெண்ட் வச்சிருக்கோம் அப்படின்லாம் சொல்லி கதை சொல்ற பீப்புள்லாம் அங்க நிறைய இருக்கிறதுனால அவர்கள் நம்முடைய விசுவாச பிள்ளைகளை அதிகமாக விசுவாசத்துக்கு சவால் விடுகிற காரியங்கள் நடைபெற்று வருகிறதையும், அதனால ஏற்பட்ட தடுமாற்றங்கள், விசுவாச தடுமாற்றங்கள், ஏன்னா வேதாகம அறிவு குறைவாக இருக்கிறபடினாலும் அவங்கள பற்றினதான சரியான அறிவு குறைவாக இருப்பதனாலும் பிரச்சனை என்னன்னா தடுமாறுகிறாங்க விசுவாசத்துல. இது மாதிரி பல மத்திய கிழக்கு நாடுகள்ல இருந்து பாத்தீங்கன்னா நமக்கு தொலைபேசிகள் ரெகுலரா வந்துகிட்டு இருக்கு. இதுலயும் நிறைய நம்ம இந்தியாவையும் நம்ம தமிழ்நாட்டிலயும் இருக்கிற சில பகுதிகளில் இருக்கிற மக்கள் சொல்லுவாங்க, நீங்க ரொம்ப லேட் நைட்ல இருக்கு, 10 to 11 சொல்லுவாங்க. ஆனா மத்திய கிழக்கு நாடுகள்ல பாத்தீங்கன்னா இந்த நேரம் பாத்தீங்கன்னா சரியா அவங்களுக்கு நம்மளை விட 2 மணி நேரம் 2 மணி நேரம் அவங்களுக்கு முன்னாடி இருக்கிறதுனால சரியான நேரத்துல அவங்களுக்கு அது போய்கிட்டு இருக்கு. கண்டிப்பா. ஆனா ஒரு பகுதியில இது சரியான நேரத்துக்கு அவங்களுக்கு ரீச் ஆகுது. அதுதான் அவங்களுக்கு குறிப்பிட்ட நேரத்துல இந்த டிவி பார்க்கக்கூடிய டைமா இருக்கு. அப்ப இது இந்த நிகழ்ச்சி மூலமாக அநேகர் இந்த கள்ள உபதேசக்காரர்கள், வேதத்துக்கு விரோதமாக பிரசங்கிக்கிறவர்கள், இப்படிப்பட்ட மக்கள் மத்தியில இருந்து இந்த ஜனங்களை பாதுகாப்பதற்கு இந்த ஊழியங்கள் மூலமாக செயல்பட்டு வருகிறது. ஆண்டுடைய கிரியை நடப்பிக்கப்பட்டு வருகிறது.
குறிப்பா கூட லாஸ்ட் ஒரு 2 months முன்னாடி ஒரு தம்பி ஃபோன் பண்ணா. ஒரு ஒரு சாட்சி நான் சொல்ல விரும்புறேன். ஏன்னா அந்த தம்பி ஃபோன் பண்ணும்போது அவன் சொன்னானே, சிலர் வந்து நம்ம உங்க பைபிள் வந்து திருத்தப்பட்டுருச்சு, உங்க பைபிள் மாற்றப்பட்டுருச்சு, பைபிள்ல வந்து நிறைய முரண் இருக்கு. கிறிஸ்தவம் இல்லாதவர் அந்த தம்பி கிறிஸ்தவன், அவங்ககிட்ட கிறிஸ்தவம் இல்லாதவர்கள் வந்து அவங்ககிட்ட பேசுறாங்க. அப்ப என்ன ரொம்ப குழப்பிட்டாங்கண்ணே. நான் வந்து ரொம்ப குழம்பி போயிட்டேன். நான் ஒரு நாள் ஜெபிச்சேன், ஆண்டவரே நான் இந்த ஒரு வாரத்துக்குள்ள எனக்கு வந்து சரியான பதில் தரலன்னா நான் அவங்க மார்க்கத்துக்கு போயிடுவேன், இல்லாட்டி நான் வந்து வேதத்தை படிக்கிறத விட்டுருவேன் அப்படின்னு சொல்லி நான் ஜெபிச்சுக்கிட்டு இருந்தேன். குறிப்பிட்ட அந்த அந்த ஒரு வாரத்துல பாத்தீங்கன்னா அந்த குறிப்பிட்ட நாளுடைய திங்கட்கிழமை நான் எதேச்சியா நான் டிவி பார்க்கும்போது உங்க ப்ரோக்ராமை பார்த்தேன். அதுக்கு பிறகு அந்த டிவியில இருக்கிற அந்த இன்டர்நெட், உங்களுடைய அந்த வெப்சைட், யூடியூப் எல்லாம் நம்ம பார்த்தப்போ தான் தெரிஞ்சது இவ்வளவு விஷயங்களை நம்ம இத்தனை நாள் தெரியாம இருந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு நான் தொடர்ந்து அந்த நிகழ்ச்சியை பார்க்க ஆரம்பிச்சிட்டு இருக்கிறேன். இப்போ வந்து உங்க நிகழ்ச்சிகள் எல்லாம் நான் வந்து யூடியூப்லயும் பாக்குறேன். ஏன்னா நம்ம நிகழ்ச்சிகள், பழைய நிகழ்ச்சிகள்லாம் யூடியூப்ல வந்து நம்ம போட்டுக்கிட்டு இருக்கிறோம். அது அந்த ஸ்கிரீன்ல தெரியுற அந்த வெப்சைட் www.iemtindia.com அப்படிங்கிற அந்த வெப்சைட்லயும் நம்ம வந்து தொடர்ந்து அதை வந்து பதிவேற்றி கொண்டு இருக்கிறோம். அப்போ அந்த தம்பி சொன்னா, பார்த்தேன் என்னுடைய விசுவாசத்துல நான் பலப்பட்டேன், இன்னைக்கு ஆண்டவருக்குள்ளாக நான் வந்து கட்டப்பட்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்றது பார்க்கிறோம். இந்த மாதிரி நிறைய பிள்ளைகள், நிறைய மக்கள் வந்து நமக்கு போன் பண்ணும்போது நான் ஆண்டவருடைய காரியத்துல விசுவாசத்துல நான் வந்து வழுவி போக நிலைமையில இருந்தேன், ஆனா ஆண்டவருடைய கிருபையினால நான் வந்து திரும்ப கட்டப்பட்டிருக்கேன்னு சொல்றத பாக்குறோம். நீங்க சொன்னது போல இந்த நிகழ்ச்சியை தொடங்கின காலங்கள்ல நம்ம வந்து பாத்தீங்கன்னா நம்முடைய வேதத்துக்கு எதிராக கேள்வி கேட்டதான இஸ்லாமிய சகோதரர்களுக்கு நம்ம வந்து பதில் சொன்னோம். எப்படின்னா அவங்களுடைய குரான், ஹதீஸ் போன்ற வசனங்களை எடுத்து அதன் மூலமாகவே நம்ம பதில் சொல்லிக்கிட்டு இருந்தோம். ஆனா குறிப்பிட்ட சில வாரங்களுக்கு பிறகு பாத்தீங்கன்னா என்ன நடைபெற்றது, பல இடங்கள்ல இருந்து தொலைக்காட்சி நிர்வாகத்துக்கும் பல விதமான எதிர்ப்புகளை அவங்க தெரிவிக்கிறாங்க. ஆனா நாம வந்து கிறிஸ்தவத்துக்கு விரோதமாக பல ஆண்டுகளாக அந்த நிகழ்ச்சிகளை அவங்க வந்து தொலைக்காட்சி வாயிலாக செய்துகிட்டு வராங்க. ஆனா நம்ம மக்கள் யாரும் அதை வந்து எதிர்க்கல. ஏன்னா நமக்கு தெரியும் அவங்களுடைய காரியங்கள்லாம் எவ்வளவு பொய் இருக்குன்னு. ஆனா நம்ம வந்து விஷயத்த வெளியே சொல்ல ஆரம்பிச்ச உடனே பலர் வந்து எதிர்த்திருக்கிறாங்க. பாதிப்பாகுது அப்படிங்கிற ஒரு காரணத்தினால. அப்ப நிர்வாகத்தினுடைய அவங்க கேட்டு கொண்டதுக்கு இணங்கத்தான் நாம என்ன பண்றோம், நம்ம வந்து அவங்களுடைய அந்த பெயர்களை சொல்லாமையோ அவங்களுடைய இது எடுத்துக்காட்டுகளை சொல்லாமையோ நம்ம வந்து நம்ம வேதத்துக்கும் வேதத்துக்குரிய விளக்கத்தையும் சில தவறான காரியத்தையும் எடுத்து சொல்லுகிறோம். அவங்கள பத்தி நம்ம எதையும் குறிப்பிட்டு சொல்லுவதில்லை. அதையே முறைகளையும் அவங்களும் பின்பற்றுவதாக நம்ம கிட்ட சொல்லியிருக்கிறாங்க, உறுதி கொடுத்திருக்கிறாங்க. இனிமேல் வந்து அவங்களும் உங்களை பத்தி பேச மாட்டாங்க, உங்க பைபிளை பத்தியோ உங்களுடைய மார்க்கத்துடைய விஷயங்களை பத்தியோ பேச மாட்டாங்க, நீங்களும் தயவு செஞ்சு அவங்கள பத்தி பேச வேண்டாம் அப்படிங்கறத நமக்கு வந்து அவங்க வேண்டுகோள் விடுத்திருக்கிறாங்க. அதை நம்ம வந்து கட்டுப்பட்டிருக்கோம். நம்ம வந்து யாருக்கும் பயந்தோ இந்த ஒரு சொன்னா வந்து நமக்கு இது வந்து பயந்து இதா ஆயிரும் அப்படின்லாம் இல்லை. நம்ம பயப்படுறது இறைவனுக்கு மட்டும்தான். அப்ப இந்த நேரத்துல கூட இன்னும் ஒருவேளை திரும்ப அவர்கள் நம்முடைய வேதத்தை குறித்தோ அல்லது நம்முடைய பரிசுத்த தேவனை குறித்தோ அல்லது வேதாகமத்தினுடைய வசனங்களை குறித்தோ அவங்க வந்து தாறுமாறா விமர்சனம் பண்ணுவார்கள் என்று சொன்னா நம்ம நிச்சயமா வந்து அதுக்கான பதில வந்து நம்ம திரும்ப சொல்லுவோம். அப்ப இது பரஸ்பரமா விட்டுருக்கிறோம். அவங்க பேச மாட்டாங்க, இனிமேல் நீங்களும் பேச வேண்டாம், கேட்டுக்கொண்டதுக்கு என்ன அதுதான் அந்த ஒரு இது அடிப்படையில தான் நம்ம விட்டுருக்க மொழிய. இது நாமளா நிறுத்தல, அவங்க நிறுத்திக்கிறோம், நீங்க நிறுத்திக்கிங்கன்னு சொன்னதுனால நம்ம நிறுத்தி இருக்கோம். சரி அண்ணே, நம்ம தொடர்ந்து 2 வாரங்களாக நம்ம வந்து வேதாகமத்திலே ஆபாசம் இருப்பதாக எழும்புகிற கேள்விகளுக்கு பதில நம்ம சொல்லிட்டு இருக்கோம். நிறைய நம்ம வந்து காரியங்களை பார்த்தோம். லோத்துல இருந்து பார்த்தோம், யூதா தாமார், நம்ம அம்னோன் தாமார், இவங்களை எல்லாத்தையும் நம்ம பார்த்தோம். எசேக்கியேல் 23 நல்ல அழகான விளக்கம். பின்னணி என்ன அப்படின்றது, தாவீது பத்சேபால், தாவீது அந்த சிறு பெண்ணிடத்துல தவறு செய்யவில்லை என்பதையும் அழுத்தம் திருத்தமா நம்ம போன வாரம் பார்த்தோம். நம்ம இன்னைக்கு வருவோம். ஏன்னா அவர்கள் தங்களுடைய தீர்க்கதரிசியை தேடுகிற அல்லது இருக்கிறதாக நம்புகிற உன்னத பாட்டை ஒரு குறிப்பிட்ட சாரார் வந்து ஆபாசம் அப்படின்னு பேசுகிறத நம்ம பார்க்குறோம். அது வச்சு மணிக்கணக்கா வந்து அவங்க ஸ்டடி நடத்திருக்கிறத நம்ம பார்க்குறோம். இருந்தாலும் நம்ம உன்னத பாட்டுல நமக்கு வந்து என்ன விஷயம் இருக்கு, உன்னத பாட்டினுடைய ஒரு அவுட்லைனையும் உன்னத பாட்டினுடைய சாராம்சத்தையும் நம்ம வந்து இன்னைக்கு சொல்லிட்டா நல்லா இருக்கும். நிச்சயமான நான் ஏற்கனவே நம்ம சொன்னது போல வேதாகமத்துல வந்து எந்த விஷயமும் எதுவுமே காரணம் இல்லாமையோ அவசியம் இல்லாமையோ சொல்லப்பட்டதல்ல. எல்லா விஷயங்களும் அந்தந்த கால மக்களுக்கு, சில விஷயங்கள் அந்த குறிப்பிட்ட கால மக்களுக்கு மட்டுமே உரிய விஷயமா இருக்கும். சில விஷயங்கள் வந்து எல்லா கால மக்களுக்கும் இருக்கும். சில விஷயங்கள் அந்த காலத்து மக்களுக்கு படிப்பினையாகவும்
பின்னாடி இருக்கிற மக்கள் அதை பார்த்து புரிந்து கொள்ளக்கூடிய வகையிலும் சில விஷயங்கள் அந்த காலத்து மக்களுக்கு எச்சரிக்கையாகவும் பின்னாடி இருக்கிற மக்களுக்கு படிப்பினையாகவும் கூட இருக்கும். அப்போ ஒவ்வொன்றும் வந்து பாத்தீங்கன்னா வேதத்துல வந்து அந்தந்த கால மக்களுக்கு உரிய விஷயங்களும் இருக்கும், பின்னாடி வர கால மக்களுக்கு அதுல இருந்து கற்றுக்கொள்ளக்கூடிய விஷயங்களும் இருக்கும். அப்ப கடவுள் வந்து ஒவ்வொரு காரியத்திலும் சரியா தான் வேதாகமத்துல வந்து பரிசுத்த ஆவியானவரால் ஏவப்பட்டு அங்க எழுதி வைக்கப்பட்டிருக்கிறத பாக்குறோம். அப்ப அதுல நம்ம ஏற்கனவே பார்த்த போல ஆபாசம் என்று அவர்கள் சொன்ன காரியங்கள் எல்லாமே சில தவறான வாழ்க்கை முறைகள், தவறான சம்பவங்கள், இவைகளை குறித்து வேதம் நமக்கு சொல்லுகிறது. இந்த சம்பவங்களின் மூலமாக நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய விஷயங்களையும் நம்ம பார்த்தோம். ஏன்னா வேதமே சொல்லுகிறது அவைகள் உங்களுக்கு திருஷ்டாங்கமாக வைக்கப்பட்டிருக்கிறது. அவைகள் எல்லாம் வந்து உங்களுக்கு திருஷ்டாங்கமா தான் இருக்குது. அந்த திருஷ்டாந்தமாக இருக்கிற விஷயங்கள் மூலமாக நீங்கள் சரியான விஷயங்களை புரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுக்காகத்தான் அதை கொடுத்துருக்கிறேன் அப்படிங்கிறத வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கும். இப்போ இது முக்கியமா குறிப்பாக உன்னத பாட்டு, இத பெரும்பான்மையான மக்கள் வந்து இதை விமர்சிக்கிறது உண்டு. என்ன காரணம்னா இதுல வந்து சில வார்த்தைகள் வந்து பெண்ணுடைய அங்கங்களை வந்து வர்ணிக்கிறதாக இருக்கிறது. அப்ப இது எதுக்கு வேத புத்தகத்தில் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சில கொஸ்டின்ஸ் நம்மகிட்ட கேட்கறது உண்டு. பரிசுத்த வேதாகமும் எல்லா நிலைகளிலும் ஒரு மனிதனுடைய வாழ்விலே அவன் வாழ்க்கையில எப்படியெல்லாம் அவனுடைய வாழ்வு போகணும்ன்றது பல விஷயங்கள் மூலமாக சொல்லிக் கொடுக்கறத பார்க்கணும். அப்ப அது எங்கிருந்து சொல்லுதுன்னா உலகத்துல மனிதர்களுக்கு உலக விஷயங்கள்ல இருந்தா சொல்லிக் கொடுக்குது. ஏதோ வெளியே இருந்து சொல்லிக் கொடுக்கலாம். சொன்ன தந்தையும் மகனும் கணவனும் மனைவியும் இப்படி ஒவ்வொரு விஷயம் நான் கடவுள் நம்மளை வந்து நம்ம நேசிக்கும் போது கூட உன்னை நான் பிள்ளையை போல நேசிக்கிறேன், பிள்ளை நீ எனக்கு ஏன் சொல்றாருன்னா தகப்பனுக்கும் பிள்ளைக்கும் இருக்கிற அந்த அன்பை குறித்து நமக்கு தெரியும். அதனாலதான் எனக்கு நீ பிள்ளை அப்படின்னு சொல்றாரு. அப்ப கணவனுக்கும் மனைவிக்கு இருக்கிற உறவு, அதாவது நாட் ஓன்லி நம்ம நினைக்கிற மாதிரி இது வந்து உடல் ரீதியான உறவு மட்டுமே அல்ல, அதையும் தாண்டி அவர்களுக்குள்ள இருக்கிற ரிலேஷன்ஷிப், அந்த அன்பு, இதைத்தான் கடவுள் நினைக்கிறார். உனக்கு நான் உண்மையா இருக்கணும், எனக்கு நீ உண்மையா இருக்கணுங்கிற அந்த ஒரு ரிலேஷன்ஷிப், இதைத்தான் வந்து அங்க முக்கியப்படுத்துகிறார். அப்ப அதே மாதிரி நண்பன், என் நண்பனுக்காக நான் உயிரையும் கொடுப்பேன், என் நண்பனுடைய நட்புக்காக நான் வந்து எதையும் இழக்க தயாராக இருக்கேன். இதுதான் வந்து நண்பனுக்கு இருக்கிற உறவு. அப்ப இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்திலையும் வந்து கடவுள் நமக்கு படிப்பினைகளை வைத்திருக்கிறார். அப்ப இந்த உன்னத பாட்டை பொறுத்த வரைக்கும் கடவுள் வந்து மனிதர்களுடைய எல்லா விஷயத்தையும் உணர்ந்திருக்கிறபடினாலே மனிதனுடைய குடும்ப வாழ்க்கையும் கடவுள் தான் சொல்லுவான். அது எது சரியானதாக இருக்கும் அப்படிங்கறதையும் கடவுள் தான் சொல்ல முடியும். அப்ப கடவுள் வந்து இதை வந்து யார் மூலமா சொல்ல முடியும்? ஒரு தீர்க்கதரிசி அல்லது தேவனுக்கு பயந்த ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில இருந்துதான் அந்த விஷயத்தை நமக்கு கற்றுக் கொடுக்க முடியும். அப்ப அதைத்தான் நம்ம இங்க பாக்குறோம். உன்னத பாட்டை பொறுத்த வரைக்கும் அது ஹெவன்லி சாங், சொல்ல போனா அது உன்னதமான ஒரு பாடல் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறதுல இருந்தே நமக்கு தெரியும் அது ஒரே அர்த்தத்தை உடையது அல்ல. ஏன்னா அது வந்து எழுத்தின் பிரகாரமாகவும் அதை நம்ம மீனிங் எடுத்துக்கொள்ள முடியும். அதுக்கு அப்பாற்பட்டு அது வந்து உருவகமாகவும் ஆன்மீகமாகவும் வந்து இன்னைக்கு நம்ம அந்த விஷயங்களை கற்றுக்கொண்டு வருகிறோம். அது ஆன்மீகமாக கடவுளுக்கும் மனிதர்களுக்கும் சபைக்கும் கிறிஸ்துவுக்கும் இப்படிப்பட்ட உறவு, மனவாட்டி மணவாளன் என்கிற உணர்வு இருக்கிறத கூடிய விஷயத்த நம்ம பார்க்கிறோம். இதெல்லாம் ஆன்மீக படிநிலைகள் இருக்கிற மக்களுக்கு இது புரியும். ஏன்னா ஆன்மீக படிநிலைகள்ல பாத்தீங்கன்னா கடவுளை வந்து நண்பனாக, தந்தையாக, கடவுளை வந்து எஜமானாக, கடவுளை வந்து மணவாளனாக இப்படி பார்க்கக்கூடிய படிநிலைகள் இருக்கு. இது ஆன்மீகம் புரிஞ்சவங்களுக்கு தான் புரியும். இந்த ஆன்மீகம்னா என்னன்னே தெரியாத ஆட்களுக்கு இதை பத்தி எல்லாம் தெரியாது. ஏன்னா ஆன்மீக காரியங்களை பற்றி அறிந்தவங்களுக்கு இந்த நிச்சயமா இந்த விஷயங்கள்லாம் புரியும். கடவுளை நாம எப்படியெல்லாம் அனுபவிக்க முடியும், கடவுளோடு கூட எப்படியெல்லாம் வந்து உறவு கொள்ள முடியும் அப்படிங்கிற விஷயத்தை புரிந்த ஆன்மீகவாதிகளுக்கு தான் இது புரியும். ஆனா இந்த ஆன்மீகத்தை பத்தி தெரியாத மக்களுக்கு என்னன்னா இது என்னது, இது இப்படி எல்லாம் இருக்கு, இதெல்லாம் எதுக்கு எழுதப்பட்டிருக்கு அப்படின்லாம் ஒரு சில கேள்விகள் வரும். பைபிளை பொறுத்த வரைக்கும் உன்னத பாட்டு என்பதே அது கிறிஸ்துவுக்கும் சபைக்கும் கடவுளுக்கும் மனிதனுக்கு இருக்கிற அந்த உறவினுடைய ஆன்மீக நிலையை குறிக்கக்கூடிய ஒரு அடையாளமா இருக்கு. ஆனா அதே நேரத்துல எழுத்தின் பிரகாரமாகவும் அது ஒரு மனிதனுடைய குடும்ப வாழ்க்கையை அழகாக சித்தரிக்கக்கூடிய விஷயமாக இருக்கிறத பார்க்கிறோம். உதாரணமாக அது வந்து உன்னத பாட்டை சாலமோனுடைய வாழ்க்கையில நடைபெற்ற ஒரு விஷயத்தை தான் அவர் தன்னுடைய பிற்காலத்துல அதை எழுதுகிறது பார்க்கிறோம். முதலாவது அந்த உன்னத பாட்டு புஸ்தகத்துல பார்க்கும்போது முதல் 3 அதிகாரத்துல, அதாவது முதல் அதிகாரத்திலிருந்து 3ஆம் அதிகாரத்தினுடைய 11ஆம் வசனம் வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா அங்க வந்து சாலமோனுக்கும் அந்த பெண்ணுக்கும் இடையில ஏற்படுகிறதான அந்த ஆரம்ப நிலை, அவர் வந்து சாதாரண ஒரு மேய்ப்பனாக தன்னை மாற்றிக்கொண்டு அந்த பெண்ணை பார்க்கிறதும் அந்த பெண்ணோடு கூட பேசுகிற காரியங்களை தான் முதல் 3 அதிகாரம் 11ஆம் வசனம் வரைக்கும் பார்க்க முடியும். அப்ப 11ஆம் வசனத்துல சாலமோனுடைய திருமணம் நடைபெறுகிற விஷயத்தை நம்ம அங்க பாக்குறோம். அப்ப அந்த 3 அதிகாரங்கள்ல முதல்ல கடவுள் நமக்கு என்ன சொல்லி கொடுக்கிறார் அப்படின்னு பார்க்கும்போது அந்த 3 அதிகாரங்களையும் திருமண வாழ்க்கைக்கு வெளியே
எந்த விதமான உடல் ரீதியான காரியங்களும் அங்க கிடையாது. சரீர ரீதியான உடல் ரீதியான உறவுகளும் அங்க கொள்ளக்கூடிய விஷயத்தை அங்க நம்ம பார்க்க முடியாது. கான்வர்சேஷன் தான் பாக்குறோம். ஆனா அவருடைய திருமணத்துக்கு பிறகு 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துக்கு பிறகு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒவ்வொரு அதிகாரங்கள்லயும் அங்கே 4ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் போது ஒரு கணவனுக்கு ஒரு மனைவிக்கும் இருக்கக்கூடியதான அன்பு, ஒரு உறவு, எப்படியெல்லாம் வந்து தன்னுடைய கணவன் தன்னுடைய மனைவி கணவனையும் எப்படி நேசிக்கணும் அப்படிங்கிறதுக்கான அது எல்லை இல்லாத ஒரு விஷயம். அதை வந்து கடவுள் வந்து ஒரு தீர்க்கதரிசியுடைய வாழ்க்கை மூலமாக நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். எப்படி ஒருவரை ஒருவர் இன்றைக்கு நேசிக்க வேண்டும், எப்படி அவர்களை புகழ வேண்டும், எப்படி அவர்கள் வந்து ஒரு நார்மலா அங்க பார்க்க முடியும். சூலமித்தியை குறித்து வாசிக்கும் போது கருத்த ஒரு பெண் என்று சொல்லி அங்க வாசிக்கிறோம். ஆனால் அவளை குறித்து சாலமோன் ஒரு ராஜாவாக இருந்த போதும் அவ்வளவு உயர்வாக தன்னுடைய மனைவியை வந்து இவர் நேசிக்கிறார், குறைவே கூட நிறைவாக நினைக்கணும். நம்ம ஒருவேளை நீங்க சொன்ன மாதிரி ஒவ்வொரு வார்த்தையிலும் இவ்வளவு ஒரு மீனிங்ஃபுல்லான ஒரு வார்த்தை. இப்போ குறையா இருக்கிறதுனால வந்து இந்த எனக்கு வேண்டான்னு சொல்லாம இல்லையா, வயசாயிடுச்சுனால வேணாம்னு சொல்லாம, அப்போ ஃபேமிலி லைஃப் குறித்து ஆண்டவர் ரொம்ப அற்புதமா கற்றுக் கொடுக்கிறார். அதான் அப்போ கணவன் மனைவி கூட எவ்வளவு வந்து தன்னுடைய மனைவி எப்படி இருந்தாலும் அவளை வந்து புகழ்ந்து அவ அக்செப்ட் பண்றா. அதே நேரத்துல 4ஆம் அதிகாரத்துல நம்ம பாக்குறோம் 5, 6ல பாத்தீங்கன்னா கணவன் மனைவிக்குள்ளாக ஏற்படுகிற சில உட்பூசல்கள், அவங்களுக்குள்ளாக ஏற்படுகிற சில உட்பூசல்கள் நிமித்தம் பாத்தீங்கன்னா அவங்களுக்குள்ள வந்து குடும்ப வாழ்க்கையில ஏற்படுகிற ஒரு பிரிவு, சின்ன டெம்பரரி பிரிவு எல்லாம் நடைபெறுகிறத பாக்குறோம். அதுல கூட உடனடியா வந்து நீ போயிரு இல்லாட்டி விலக்கிரு அப்படின்னு எல்லாம் இல்லாம அந்த இடத்துல என்ன செய்யறான்னு பாத்தீங்கன்னா எங்க தான் முதலாவது சந்தித்தமோ அந்த இடத்துக்கே போகிறார், அந்த இடத்துக்கு போய் காத்திருக்கிறார் தன்னுடைய மனைவிக்காக. அப்போ அந்த அன்பினுடைய உச்ச நிலை, தன்னுடைய மனைவியை தவறு செய்து விட்டாலும் தன்னுடைய கணவன் ஒரு தவறு செய்து 2 பேரும் பரஸ்பரமாக விட்டு கொடுத்து அந்த மனைவி ஓடி தன்னுடைய கணவன் இடத்துல போகிறது, இப்படிப்பட்ட காரியங்களை தான் அந்த 2 அதிகாரங்களை பாக்குறோம். அப்ப திரும்ப இணைகிறதற்கு அதுதான் அவங்க 2 பேரும் விட்டு கொடுத்து வரணும். அப்ப இதுல நிறைய விஷயங்களை நம்ம கற்றுக்கொள்றோம், குடும்ப வாழ்க்கைக்கான விஷயங்களை கற்றுக்கொள்ளலாம். அப்ப இதுக்கு இடையில வந்து திருமணத்துக்கு பிறகு அவருடைய பாலியல் சம்பந்தமான விஷயங்கள் அவர்களுக்குள்ள இருக்கும், இது உறவுக்குள்ள இருக்கக்கூடிய விஷயங்கள், அந்த விஷயங்களை குறித்து சில காரியங்களை வேதம் நமக்கு சொல்லிக் கொடுக்கறது பாக்குறோம். இது வந்து தவறானது இல்ல, கடவுள் வந்து சொல்லிக் கொடுக்க கூடாதுன்னு எதுவும் இல்ல. திருமணத்துக்கு வெளியே பாலியல் கிடையாதுன்றதையும் அது வேதம் தெளிவா சொல்லிக் கொடுக்கு. இப்ப 8ஆம் அதிகாரம் பாத்தீங்கன்னா ஓவரால் ஒரு கன்க்ளூஷன், முதல்ல இருந்து நடந்ததுக்கான விஷயத்தை ஓவரால் ஒரு கன்க்ளூஷன் சொல்லுகிறது பாக்குறோம். சம்மரி அங்க. ஆமா, இப்ப அந்த 8ஆம் அதிகாரத்தை பொறுத்த வரைக்கும் அதுலயும் ஒரு கொஸ்டின் வைக்கிறாங்க. அந்த 8ஆம் அதிகாரத்துல முதல் வசனத்தை நீங்க வாசிச்சீங்கன்னா அதை பத்தி நம்ம கரெக்டா நம்ம உங்களுக்கு சொல்லலாம். ஓகே. நீர் என் தாயின் பால் குடித்த என் சகோதரனை போல் இருந்தீரானால் நானுமை வெளியிலே சந்தித்து முத்தமிடுவேன், என்னை நிந்திக்கவும் மாட்டார்கள். இப்போ இது என்ன அப்படின்னா இது வந்து ஒரு ஓவரால் கன்க்ளூஷன். முதல்ல வந்து திருமண வாழ்க்கைக்கு முன்பு 3ல இருந்து 1ஆம் அதிகாரத்துல 3ஆம் அதிகாரம் வரைக்கும் 11ஆம் வசனம் வரைக்கும் பார்த்தோம். திருமண வாழ்க்கைக்கு பிறகு பாத்தீங்கன்னா 4ல இருந்து 7 வரைக்கும் அவருடைய வாழ்க்கையில குடும்ப வாழ்க்கை, தாம்பத்திய வாழ்க்கையை கொடுத்து பாக்குறோம். 8ஆம் அதிகாரம் ஓவரால் ஒரு கன்க்ளூஷன், ஃபர்ஸ்ட்ல இருந்து கடைசி வரைக்கும் சொல்லப்படுகிறதுல அந்த முதல் லைஃப்ல இருக்கக்கூடிய நாட்கள்ல சொல்லுகிற ஒரு விஷயம், என்னுடைய தாயின் பால் குடித்த சகோதரனா இருந்தீர் என்று சொன்னால் நான் வந்து உம்மோடு கூட நான் வெளியே போய் யாரும் என்ன தவறா நினைச்சிருக்க மாட்டாங்க. அப்ப இங்க என்ன மீன் பண்ணுது, இப்போ நான் ஒருவேளை தன்னுடைய தாயுடைய பாலை அருந்திய அவர்களை வந்து சகோதரர்களாக நினைக்கக்கூடிய காரியம் இருக்கு, எல்லா காலங்களும் இருக்கு. ஆனா அது வந்து முறைப்படி பாத்தீங்கன்னா சகோதரர் கிடையாது, அவர்களை திருமணம் பண்ணக்கூடாதுன்னு கிடையாது, வேதம் அதை சொல்லல. அப்போ அது வந்து சொல்ல போனா அந்த காலத்துல அது முறையா கூட இருந்திருக்கலாம். தன் தாய் ஒருவேளை யாருக்கா பசிக்கு ஒரு பால் கொடுத்தா சகோதரனா இருக்கலாம், நெருங்கிய உறவா இருக்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை, அது தடை இருந்ததுக்காக வேதத்துல எதுவுமே கிடையாது. ஒரு தாயுடைய பால் குடித்த ஒரு சகோதரனா இருந்தா அவன் வந்து தடை பண்ணப்படணும், கல்யாணத்துக்கு உறவுக்கு வெளியே இருந்தவன் அப்படின்னு சொல்லி எங்குமே சொல்லல. கூட பிறந்த சகோதரன் தான் திருமண உறவுக்கு தடை செய்யப்பட்டவன், அப்படிதான் வேதம் சொல்லுது. ஆனால் ஒருவேளை பசிக்காக ஒரு பிள்ளைக்கு பால் கொடுக்குறாங்க, ஒரு சகோதரன் போல இருக்கிறாங்கன்னா அது திருமண உறவுக்கு தடைப்பட்டவன் அல்ல. அதைத்தான் அங்க வந்து அந்த பெண் சொல்றதை நம்ம பாக்குறோம். அப்போ ஓவரால் நம்ம ஒரு கன்க்ளூஷன் பார்க்கும்போது ஒரு திருமண உறவுக்கு முன்பாக எந்தவித பாலியல் இச்சைகளும் அங்க கிடையாது. அதே நேரத்துல பாலியல் உறவு அப்படிங்கிற காரியம் திருமண வாழ்க்கைக்கு உட்பட்ட ஒரு விஷயம் அப்படின்னு அங்க சொல்லப்படுகிறது. இது ஒரு குடும்ப வாழ்க்கைக்கான ஒரு குடும்பத்துக்கான ஒரு அறிவுரையாக, குடும்பத்துக்கான ஒரு விஷயமாக இங்க சொல்லப்படுகிறது பாக்குறோம். கண்டிப்பா. அப்ப இது வந்து யூதர்கள் வந்து திருமண காலங்கள்ல கூட இதை வந்து பாடுவாங்க அப்படின்னு சொல்லி பாரம்பரியங்கள் சொல்லுகிறத பாக்குறோம். அப்ப இது குறிப்பாக தம்பதியினருக்கு கொடுக்கப்பட்ட ஒரு விஷயம். அதன் மூலமாக கடவுளுக்கும் மனிதனுக்கும்
எப்படி ஒரு உண்மையான ஒரு வாழ்க்கை இருக்கணுமோ, எப்படி கணவனுக்கு உண்மையா மனைவி இருக்கணுமோ, மனைவிக்கு உண்மையா கணவன் இருக்கணுமோ, அது போன்ற நாமும் நம்மை படைத்த கடவுளுக்கு உண்மையாக நாம் வாழணும், நம்ம உண்மையா இருக்கணும், அவரை நேசிக்கணும், எந்த காலத்துல அவரோடு கூட நம்ம உறவு நிலையில இருக்கணும், அதை விட்டுறக்கூடாது அப்படிங்கறத வந்து அற்புதமாக விளக்கக்கூடிய ஒரு அழகான ஒரு புத்தகமாகத்தான் உன்னத பாட்டு இருக்குது. அதனாலதான் அதுக்கு வந்து உன்னத பாட்டு அப்படின்னு சொல்லி ஒரு பெயர் வைக்கப்பட்டிருக்கு. ஒரு அற்புதமான விஷயத்த சொல்லி கொடுக்குதானே. கண்டிப்பா. ஆனா இப்போ ஒரு முக்கியமான விஷயத்த நான் வந்து உங்களோட சொல்லணும்னு விரும்புறேன். அப்ப அது இப்ப நம்ம பார்த்த எல்லா விஷயங்களும் வேதாகமத்தை பொறுத்த வரைக்கும் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆபாசம் அப்படின்னு சொல்லக்கூடிய குறிப்பிட்டு சொல்லக்கூடிய விஷயங்கள் எதுவுமே வந்து ஆபாசமான கட்டளைகளை சொல்லல. கண்டிப்பா. சில சம்பவங்கள், தவறான சம்பவங்கள் குறிப்பிடப்பட்டிருந்தது. அது நம்மளை எச்சரிப்பதற்காக. சில விஷயங்கள் தடித்த வார்த்தைகள்னால எச்சரிக்கை செய்யப்பட்டது, அதுவும் நம்மை திருத்துவதற்காக. காரணம் என்னன்னு பார்த்துட்டோம், சொல்லிட்டோம். அதே நேரத்துல வேதாகமத்துல ஒரு அழகான குடும்ப வாழ்க்கைக்கான விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. குடும்பத்துக்குள்ளாக, திருமண வாழ்வுக்குள்ளாக பாலியல் உறவு என்பது அனுமதிக்கப்பட்டது அப்படிங்கறதையும் வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்குது. இப்போ ஒரு கேள்வி நமக்கு தானா வருது, அப்பனா ஆபாசம் அப்படின்னா என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. இப்பதான் நம்ம சிந்திக்க வேண்டியது என்னன்னா, திருமண உறவுக்கு வெளியே ஒரு பெண்ணோடு கூட நீ உறவு வைத்துக் கொள்ளலாம் அப்படின்னு நம்ம வேதத்துல சொல்லப்படல. அப்படி சொன்னா அது ஆபாசம். இது ஒருவேளை அடிமை பெண்ணாக கூட இருக்கட்டும், ஆனால் திருமண உறவுக்கு வெளியே நீ அவளை வந்து உறவு வைத்துக்கொள் அப்படின்னு சொல்லப்பட்டால் அது ஆபாசம். நம்மளுடைய வேதத்துல ஆபாசம் இருக்குன்னு சொல்றவங்க அப்படிப்பட்ட காரியத்தை தான் படிக்கிறாங்க. அப்படிப்பட்ட காரியத்தை தான் அவர்கள் கடவுள் செயல்படுத்த சொல்லி இருக்கிறார். அப்படி இருக்கும்போது எது ஆபாசம் என்பதை சிந்திக்கணும். அடுத்தது, ஒரு பெண்ணை குறிப்பிட்ட ஒரு நாளுக்கு, அதாவது சொல்ல போனா அக்ரிமெண்ட் கல்யாணம், ஒரு பெண்ணை வந்து நம்ம வந்து திருமணம் பண்ணும்போது, கிறிஸ்தவ திருமணத்தை உங்களுக்கு தெரியும், அதாவது வாழ்விலும் சுகத்திலும் துக்கத்திலும், சரிங்களா, எல்லா காலத்திலும் மரணம் நம்ம பிரிக்கிற வரைக்கும் நான் வந்து உன்னோடு கூட இருப்பேன் அப்படின்னு சொல்லிதான் அந்த திருமண ஒப்பந்தம் நம்ம போடுறோம். அதுதான் வேதமும் நமக்கு சொல்லுது. இது சில காரணங்கள் தவிர வேதமே அதுக்கு வந்து சில காரணங்கள் சொல்லுது. இதை தாண்டி சில காரியங்கள் நடக்கும்போது அந்த காரணங்கள் முகாந்திரம் அப்படின்னு சொல்லுது. கண்டிப்பா. அப்போ வேதம் வந்து நமக்கு வந்து ஒரு திருமண உடன்படிக்கை என்பதே அது வந்து சொல்ல போனா லைஃப் லாங் ஒரு நிச்சயத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையா இருக்கு. டெம்பரரி கிடையாது. நீ நினைக்கும் போது வந்து நீ வந்து விரும்பினா வச்சுக்கோ, உனக்கு அவகிட்ட இருந்த திருப்தி ஆயிருச்சு, அவகிட்ட உன்னோட தேவை முடிஞ்சிருச்சுன்னா அவளை வந்து நீ தள்ளி விட்டுரு அப்படின்லாம் வேதம் சொல்லல. எங்கேயுமே இல்ல. ஒரு காரியத்தை வேதம் நம்ம கற்றுக் கொடுக்கல. அது இயேசு கிறிஸ்து தெளிவாக நமக்கு சொல்லி இருக்கிறார். ஆனா இப்போ நம்ம இது ஆபாசம் என்று சொல்லக்கூடிய சகோதரர்கள் எப்படிப்பட்ட உபதேசத்தை வச்சிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, மினிமம் 3 நாள் கல்யாணம் பண்ணிக்கோ, மினிமம் 3 நாள் கல்யாணம் பண்ணிக்கோ. யார் தங்களுக்கு வந்து உன்னதமான உபதேசத்தை கொடுத்தார்னு சொல்றாங்களோ அந்த குறிப்பிட்ட மதிப்புக்குரியவர் சொல்லக்கூடியவருடைய வாழ்நாள்ல கடவுள் மூலமாக அருளப்பட்ட வசனமாக இருக்கக்கூடிய இந்த வார்த்தைகள், குறிப்பிட்ட நாளுக்கு திருமணம், ஒரு 3 நாள்ல இருந்து 6 மாசம் வரைக்கும், இப்படி ஒரு திருமண வாழ்க்கை என்பது சரியானதா அல்லது தவறானதா என்பதை இதை பார்க்கிறவர்களும் இதை அறிகிறவர்களும் உணர்ந்து கொள்ள வேண்டும். எது தவறான? நான் இப்படி யோசிக்கிறேன், இதனால தங்கிட்ட இருக்கிற குற்றத்தை மறைக்கிறதுக்காக தான் இதுல வந்து ஒரு பாடம் படிப்பினை இதை கொண்டாந்து பூதகாரம் பண்ணி அது இருக்கு. அப்ப எது தவறானது? அதாவது அவங்க சொல்லுகிறவர்களுடைய அந்த அவங்க நம்பக்கூடிய விஷயம் என்னன்னா, குறைஞ்சது அடிமை பெண்களை திருமணத்துக்கு வெளியே உறவு வைத்துக் கொள்ளலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கடவுள் வந்து சொன்ன வார்த்தை வந்து சரியானதா அல்லது அது தவறானதா என்பதை இதை பார்க்கிறவங்க முடிவு செய்யட்டும். அதே நேரத்துல மினிமம் 3 நாளைக்கு அளவா நீ கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு உபதேசத்தை கொடுக்கப்பட்டிருந்தா அந்த உபதேசம் சரியானதா, அது ஏற்றுக்கொள்ளக்கூடியதா, இது வந்து சரியான ஒரு நல்லொழுக்கத்தை கொடுக்கக்கூடியதா, இதை வந்து இன்னைக்கு நம்மளுடைய பிள்ளைகளுக்கு நம்ம சொல்லிக் கொடுப்போமா? அதை நம்ம சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. ஒரு பிள்ளைகள்கிட்ட வந்து நீ 3 நாளைக்கு அளவா கல்யாணம் பண்ணிக்கோ, உனக்கு தேவைப்பட்டா நீ 3 நாளைக்கு கல்யாணம் பண்ணிட்டு அப்புறம் வேணா நீ வந்து விவாகரத்து செஞ்சுட்டு வந்துக்கோ, கல்யாணத்துக்கு வெளியே நீ வந்து அடிமை பண்ண காசு கொடுத்து வாங்கிட்டு நீ யூஸ் பண்ணிக்கோ, இப்படி நம்ம பிள்ளைக்கு நம்ம கற்றுக் கொடுப்போமா? நீதி போதனைனா என்ன? அதுதான். அப்போ இது எது ஆபாசம், எது வந்து தவறான உபதேசம் அப்படிங்கறத இந்த காரியங்களை பாக்குறவங்க உணர்ந்து கொள்ள முடியும். அப்ப இதைத்தான் நம்ம சொல்றோம். அப்ப நம்ம வேதத்தை பொறுத்த வரைக்கும் பரிசுத்த வேதாகமத்துல எந்த ஒரு தவறான உபதேசங்களும் கிடையாது. இதை செய்யி, இப்படிப்பட்ட காரியங்களை செய்யி அப்படின்ற உபதேசங்கள் கிடையாது. நடந்த சம்பவங்கள் சொல்லப்பட்டிருக்கு, நடைபெற்ற சம்பவங்கள் இருக்கு.
அதன் மூலமாக போதனைகள் அடைந்து கொள்றோம். எச்சரிக்கை. ஆமா, அதே மாதிரி நம்மை கடித்த வார்த்தைகளினாலே தீர்க்கதரிசனங்களால் கண்டிக்கப்பட்டிருக்கிறோம். அதன் மூலமா எச்சரிப்பை உணர்ந்து கொள்கிறோம். அதே நேரத்துல ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலிருந்து கடவுள் நமக்கு சில படிப்பினைகளை கொடுக்கிறார். அதன் மூலமாக நம்முடைய குடும்ப வாழ்க்கைக்கான உறவு நிலைகளை நம்ம புரிந்து கொள்கிறோம். அந்த காரியங்களை குறித்து நம்ம கற்றுக்கொள்வதற்கு கடவுள் நமக்கு உதவி செய்கிறார். இப்படிப்பட்ட விஷயங்கள் தான் பரிசுத்த வேதாகமத்தில் இருக்க ஒழிய எந்த விதத்திலையும் அதை ஆபாசம் என்று சொல்லக்கூடிய வகையிலோ அல்லது ஆபாசத்தை போதிக்கிறது என்று சொல்லக்கூடிய வகையிலோ வேதம் அப்படி கிடையாது. வேதம் பரிசுத்தத்தை போதிக்கிறது. ஏன்னா நீங்க சொன்னது போல, நான் பரிசுத்தராகியால் நீங்களும் பரிசுத்தமாயிருங்கள். அப்ப பரிசுத்த வேதாகமும் ஒரு பரிசுத்த வாழ்க்கையை தான் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. பாவத்திலிருந்தும் அசுத்தத்திலிருந்தும் விடுவிக்கிற ஒரு வாழ்க்கையை தான் பரிசுத்த வேதாகம் கற்றுக் கொடுக்கிறது. அப்படி இருக்கும்போது பரிசுத்தத்தை போதிக்கக்கூடிய, பரிசுத்தத்தை மக்களிடத்துல எதிர்பார்க்கிற, பரிசுத்தத்தை வலியுறுத்துகிற ஒரு பரிசுத்த வேதாகமத்துடைய உபதேசத்தை இன்னைக்கு ஏன் இப்படிப்பட்ட வார்த்தைகளை சொல்லி கொச்சைப்படுத்துறாங்க அப்படின்னு பார்க்கும்போது, தங்கள் விஷயத்தை நீங்க சொன்னது போல தங்கள் விஷயத்தை மறைப்பதற்காக, வெளியே சொல்லக்கூடாது, வெளியே தெரிஞ்சிடக்கூடாது அப்படிங்கறதுக்காக பல விதங்களிலும் என்ன பண்றாங்கன்னா முயற்சி பண்றாங்க. ஆனால் அந்த முயற்சிகள் எல்லாம் கர்த்தருடைய கிருபையினாலே முறியடிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது இன்னைக்கு நம்ம வெளியரங்கமா பாக்குறோம். நிச்சயமா கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாரான்னு ரொம்ப சந்தோஷம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, திருமண வாழ்க்கை என்பது தேவன் கொடுக்கிற ஒரு அற்புதமான ஒரு வாழ்க்கை. மனிதன் தனிமையா இருப்பது நல்லதல்ல என்று சொல்லி அவனுக்கு ஏற்ற துணையை ஆண்டவர் உண்டாக்கினார். ஆண்டவர் ஒருவனுக்கு ஒருத்தி என்றுதான் ஆண்டவர் உண்டாக்கினார். ஒருவேளை மனிதன் பல நேரங்களிலே நீங்கள் கேட்கலாம், இதை பார்த்து கொண்டு சொல்லலாம், அப்படியானால் வேதத்துல பல திருமணங்களை செய்தவர்கள் இல்லையா என்று கேள்வி எழும்பலாம். செய்தார்கள், ஆனால் ஆண்டவர் செய்ய சொல்லவில்லை. நாம் ஆராதிக்கிற தேவன் அப்படி செய்ய சொல்லவில்லை. காரணம், அவர் பரிசுத்தர். பக்தியுள்ள சந்ததியை பெறும்படிக்கு ஆண்டவர் ஒருவனை தான் படைத்தார். அந்த ஒருவனுக்கு ஏற்ற துணையாக ஒருத்தியை படைத்தார், பரிசுத்த சந்ததியை பெற்றெடுப்பதற்காக. வேதத்தில் ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். பிரசங்கியின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்தினுடைய 12வது வசனம். ஒருவனை யாதும் ஒருவன் மேற்கொள்ள வந்தால் இருவரும் அவனுக்கு எதிர்த்து நிற்கலாம். முப்பரி நூல் சீக்கிரமாய் அறாது. முப்பரி நூல் சீக்கிரமாய் அறாது. அற்புதமான ஒரு வார்த்தை. கணவன் மனைவி இந்த நூல் அருந்துவிடக்கூடாது என்று சொன்னால் கண்டிப்பாக இன்னொருவருடைய துணை தேவை. அவர்தான் நம்மை படைத்த, நம்மை சிருஷ்டித்த, நம்மை பாதுகாத்து வழி நடத்துகிற சர்வ வல்லமையுள்ள தேவன். இதை பார்த்து கொண்டிருக்கிற இந்த நிகழ்ச்சியை கவனமாய் கவனித்து வருகிற என் அன்பு சகோதரனே சகோதரியே, உன் குடும்பத்துல ஆண்டவர் சமாதானத்தை தர விரும்புகிறார். அந்த சமாதானத்துக்காக ஜெபிக்கலாமா? இங்க கேளுங்க, ஏசப்பா இன்னைக்கு எங்க வீட்டுக்குள்ள ஒரு சமாதானத்தை தாங்க. எப்போ பார்த்தாலும் ஒரு சமாதானம் இல்லாம, நிம்மதி இல்லாம, ஒரு சண்டை சச்சரவு அல்லது ஒரு வேதனை பிரிவினை இப்படியே வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். எங்களுக்கு ஒரு நிம்மதியை தாங்க. ஜெபம் பண்ணலாமா? உங்களுக்காக நாங்க ஜெபிக்க விரும்புகிறோம். கண்களை மூடி ஜெபிப்போமா? நல்ல தகப்பனே, குடும்ப வாழ்க்கையை ஆசீர்வதித்து, குடும்ப வாழ்க்கையை கட்டி எழுப்பி, எங்கள் வாழ்க்கையில் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று எங்களுக்கு கற்றுக் கொடுத்து, அந்த பரிசுத்த குடும்பத்தை நீர் உமக்கென்று பயன்படுத்துகிறீரே. எத்தனை அழகான வடிவமைப்பு! எங்கள் வாழ்க்கையை நீர் எவ்வளவு அற்புதமாய் வணைந்து கொண்டிருக்கிறீர். ஒருவேளை இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற யாராய் இருந்தாலும் சரி, ஒருவேளை பிரிந்து கிடக்கலாம், அந்த குடும்பத்தை இணைத்தருளும். உடைந்து போயிருக்கலாம், இனி கணவன் மனைவியை சேர்க்க முடியாது என்ற நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கலாம், இணைத்தருளும், சேர்த்தருளும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த பிரிவினையை உண்டு பண்ணின எல்லா கிரியைகளையும் நாங்கள் கடிந்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உடைய பிள்ளைகளுக்கு சமாதானத்தை தார், சந்தோஷத்தை தார். உடைய கரத்தில் உடைய பிள்ளைகளை ஒப்பு கொடுத்து நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் எங்கள் ஜெபங்களை கேட்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களுக்காக நாங்க எப்போதும் ஜெபிக்க ஆயத்தமா இருக்கிறோம். ஒருவேளை உங்களுக்கு ஜெப குறிப்புகள் இருந்தா எங்களுக்கு எழுதலாம், உங்களுக்கு நாங்க ஜெபிக்கிறோம். இன்னும் இயேசு கிறிஸ்துவ அறிந்து கொள்ள விரும்பினால் நிச்சயமாக எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்களுக்கு நாங்கள் இலவசமாக நாங்கள் வேத புத்தகத்தை கொடுக்க நாங்கள் விரும்புகிறோம். உங்களுக்கு அனுப்பி வைக்கிறோம். சில சிடிக்கள் உண்டு, நீங்கள் பார்த்து இன்னும் உங்க வேதத்திலே உங்களுக்கு இருக்கிற சந்தேகங்களை சரிப்படுத்திக் கொள்ளலாம். நாங்க பண்ணுகிற இந்த நிகழ்ச்சியினுடைய சீரீஸ் கூட ரெடியா இருக்கும், நீங்க கேட்டு பெற்றுக்கொள்ளலாம்.
கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கிறோம். காட் பிளஸ் யூ. நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி போஸ்ட் பாக்ஸ் நம்பர் 6969 ஆழ்வார் திருநகர், சென்னை 87.